ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன கண்டன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு ரொம்ப நாளாக என் வீட்டு சைடே வராமல் இருக்கான். அதுவும் நான் கேமரா வாங்கினது வரதே கிடையாது. இன்றைக்கி அவனே வாண்டடாக வந்து மாட்டியிருக்கான். அவனுக்கு ஏதோ ட்ரெஸ் எடுக்க சொல்லிட்டு இருந்தான். ஸோ பஜாருக்கு போயிட்டு அப்படியே ட்ரெஸ் எடுத்துகிட்டு ப்ளஸ் என் கேமராவுக்கு வேறு மைக் இல்லை. ஸோ அது வேறு குறகுறன்னு இருக்குது. அது வேறு ஒரு வாங்கலான ஒரு ஐடியா இருக்குன்னு போய் பார்க்கலான் இருக்கேன். வண்டியில் வேறு பெட்ரோல் கம்மியாக இருக்குது போல இருக்குது. ரிசர்வ் வந்துடுச்சு, பிளிங்க் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ போகிற வழியில் அப்படியே பெட்ரோல் போட்டு போகலான்னு பார்த்தா பஸார் சைடில் ஒரு பெட்ரோல் பங்கும் இல்லை, அதுவும் ஹெச்பி இல்லை. நான் எப்போயுமே ஹெச்பி தான் போடுவேன். ஸோ நான் எப்போயுமே ப்ரிஃபர் பண்ணுறதும் ஹெச்பி தான். என்ன தான் 2 லட்சம் 3 லட்சம் போட்டு வண்டி வாங்கினாலும் 100 ரூபாய்க்கு மேலே பெட்ரோல் போட மனசே வர மாட்டேங்குதுங்க. எங்களை மாதிரி பசங்களாம் வண்டியை வாங்கிடுவோம். பட் பெட்ரோலுக்கு போய் காசு கேட்கும்போது தான் வீட்டில் செருப்பால் அடிப்பாங்க. எங்கே தான் போகிற, உனக்கு எதுக்கு காசுன்ற மாதிரி கேட்பாங்க. அந்த 100 ரூபா வாங்கிட்டு போய் பெட்ரோல் போடுறதுக்குள்ளே எவ்வளோ 1008 கேள்வி கேட்பாங்க. பட் இந்த யூடியூபர்லாம் எப்படி தான் ஃபுல் டேங்க் போடுறாங்கன்னே தெரியலங்க. கேமரா மாட்டுறதுக்காக ஹேண்டில் பாரில் ஒரு போல்ட்டை எம்சில் போட்டு ஒட்டினாங்க. அது கையில் கிழிச்சிட்டு செம எரிச்சல் எரியுது. வாங்க ஃபஸ்ட்டு நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். அவனை எப்படி கலாய்க்கிறன்னு மட்டும் பாருங்கள். பட் எனக்கு டவுட்டாக இருக்குது, கேமரா இருக்குது, ஒரு வேளை கண்டுபிடிச்சோன்னு ஒரு டவுட்டாக இருக்குது. அதை ஃபஸ்ட்டு முதல்ல அவன்கிட்ட சமாளிக்கணும். ஃபோன் சொல்லு சல்மானு. எங்கடா இருக்க? இங்கே தான் பெட்ரோல் போட்டுட்ருக்கேன். புரியல. பெட்ரோல் போட்டுட்ருக்கேன்டா. உங்க வீட்டில் கொண்டாடுவாங்க. என் வீட்டுக்கு வந்துட்டியா? இது ஆமாம், பெட்ரோல் போட்டுட்டு தான் வரேன். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே என் வீட்டுக்கு டேரெக்டாக வந்துட்டானுங்க. ஸோ நம்ம அவனை அங்கே போய் பிக்கப் பண்ண தேவையில்ல, எங்கள் வீட்டுக்கு போய் அவனை வச்சு செஞ்சிடலாம். மீதி விழாக என் வீட்டில் போய் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் எங்கள் ஏரியாவுக்கு வந்துவிட்டோம். அவங்க கண்டிப்பாக வீட்டில் தான் இருக்கானுங்க. அவங்கள வெளில வர சொல்லிட்டு அப்படியே பிக்கப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பஸாருக்கு போயிட்டு மீதி விழாக கண்டினியூ பண்ணுறேன். எங்கே தான் போகிறோம்? அது வரைக்கும் இருக்கு. அப்போ நான் இந்த சந்தைக்குள்ள தான் போகிறேன். பரவாயில்ல வாங்க வாங்க. லிஃப்ட்டு கேட்டான். இவர் தான் எங்கள் ஏரியா டான். இவரை நாங்கள் டான் தான் கூப்பிடுவோம். பசங்க வீட்டுக்கிட்ட தான் இருக்கானுங்க. எங்கள் அம்மாட்ட தான் பேசிகிட்டு இருக்கானுங்க. அதான் ஆர்ன் அடிச்சு வந்துட்டு இருக்கானுங்க 2 பேரும். பாருங்களேன், வரும்போது மூஞ்சியை க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வருவானுங்க. இங்கேயே டிஸ்கஸ் பண்ணிட்டானுங்க, வரலாமா வேணாமா, இவன் இருக்கிறானா இல்லைன்னா அவங்களுக்கே ஒரு டவுட் வந்துருச்சு. நான் சொன்னேன்லங்க, இதுதான் சென்ட்ரலில் மாட்டிங்க பாருங்க, இந்த ஸ்க்ரூ தான் கையில் கிழிச்சிருச்சு. ஒரே எரிச்சலாக பேச்சு கை. ஏன்டா என்னாச்சு? தூங்கலையா? ஏன்னா காலைல தூங்கிட்டு தானே இருந்தேன். கையை வைக்கிற மட்டும் என்ன ஆன் பண்ணலடா. பச்சை எரியுது. எங்க எரியுது? எரியுது. தெரியாதுடா. ஏன்னா கேமரா வாங்குறேன். என்ன இது? என்னடா கோப்ரோ மட்டும் வாங்கியிருக்க? அட பைத்திய கரெக்டா. 360 தான் ஒயில்ட் ஹேண்ட் கேமராவும் இதுதான். நான் நினைச்சேன் இந்த கேமரா தான் வாங்குறான். அது இந்த கேமரா எப்படி ஹெல்மெட்டுக்குள்ள வச்சிருப்போம்? என்ன ஒரு மூளை. இது மாதிரி மூளையை நான் எங்கேயும் பார்த்ததுடா. நீ தான் எப்படா ஹெல்மெட்டுக்குள்ள வச்சு போடுறதா? ஆன் பண்ணி இருந்திருக்கா? வெயில் அடிக்குது, நான் ஆன் பண்ணல. ஆன்லாம் பண்ணாது. நீங்க தான் எடுக்க. அது கேவலமா இருக்கு. வேற கல்வான வேணா எடு. சல்மான் என்ன வேற ஈர மாதிரி இருக்கும். அவனுக்கு என்ன கரைச்சு? இது இப்போ அப்படியே தான் பர்மனெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? இல்ல போல்ட் நட்டு தான். கழட்டினா கழட்டுருமா என்ன? போகலாம் பாடா போகலாம். என்ன கடையை மட்டும் எங்க மணி எங்க குளிக்கிறேனுங்கிறான். திருப்பி இப்போ கொஞ்சம் கழிச்சு மாமா வராங்கடா. நான் கூட லக்கேஜ் எல்லாம் போய் தூக்க போகணும்டா. நீங்க போயிட்டு ஏன் உனக்கு எதை போகலாம்? போகலாம்ல பையனா? ஏறு. ஏறா போற வண்டி சூப்பர் வண்டியில காவியா ஓட்டும்ல மஞ்சள் கலர். மீதி விழாக வாங்க அப்படியே ட்ராவல்லே கண்டினியூ பண்ணிக்கலாம்.
ஏன்னா அன்னைக்கு இங்கே இப்படி தானே மாட்டினான். ஏன்னா அன்னைக்கு இங்கே தான் மாட்டி நடுங்குனியா அவன்? நடுங்கிட்டான்டா, கைகாலாம் ஆடிடுச்சு அவனுக்கு. அதான் சொல்கிறான் போலீஸ் இருக்காரன்னு பார்த்து சொல்லி. என்னடா நல்லா இருக்கு சல்மானு, நல்லா இருக்கு. உனக்கு என்ன சல்மானு, ஹீரோ சல்மானு. ஏண்டா வண்டி பிக்கப் சரியில்லைன்னு போன வாரம் தான் 8000 ரூபாய் வாங்கி சர்வீஸ் பண்ணீங்க. அது அந்த வண்டிக்கு என்ன ஸ்பீடா போகுது பாத்தீங்களா? ஏய் இந்த காமெடி செய்யணும். வா கேட்போம். அமைதியாக வரீங்க, இதை பறி கொடுத்த மாதிரி. தூக்கம் வருது, தூக்கம் வருது. ரெக்கார்ட் அதான் பேச மாட்டியா? வெக்கப்படாதா டே. காஸ்டியூம் வேணுமா? இங்க உள்ள கேள்றா, உள்ள கேள்றா. அங்கேயே இருக்காதடா, கேட்டு பாருடா. எவன்கிட்ட கேட்குறது? அவன் தானே இருக்கும், சிங்கார் தப்புல இருக்கும்டா. சிங்கார் தப்புல வைக்க போயிட்டு பறந்து போற ஆப்ஷன் அந்த இடத்துல பறந்து போகிற ஆப்ஷனா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஆ பறந்து போகிற மாதிரியா? ஓ சரி சரி, சந்தோஷம். கேமரா எடுத்துருக்கு. ஐயோ கடை இல்லைடா. கடை கடைசியில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க சண்டேனால. வாங்க அவனுக்கு அப்படியே ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே அவனை ஃபன் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். அவனுக்கு தெரியாமல் கேமரா வச்சாலும் இப்படியே கண்டுபிடிச்சிடுறாங்க. சரி கடைசியில் வச்சு வேஸ்ட்டாக போயிடுச்சு, கண்டுபிடிச்சிட்டான். ஸோ அவனுக்கு தெரியாமல் வைக்கலான்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படியே பாத்துருங்க. இது பாருடா, அது நல்லா இருக்கு. நல்லாதான் இருக்கு, நல்லாதான் இருக்கு. போட்டு வரேன். நாங்கள் அப்படியே ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர வெளில இந்த ஷூ ஷாப் பார்த்தோம். பட் செம்மையாக ஓவர்லாக் வேறு பண்ணி கொடுத்தாங்க. அந்த தாத்தா வேறு லெவலில் பேசினார். கேளுங்களேன். எவ்வளோ தைக்கிறதுக்கு இது வந்து இங்கே ஆனால் அவங்களே ஃப்ரீயாக தைச்சது. வெளி கஸ்டமருக்கு தைச்சா ஓல்டு ஷூஸ்க்கு வந்து 250, பழகுறவங்களுக்கு 150, 200, புதுசாக வரவங்களுக்கு 250, வாடிக்கை வர கஸ்டமருக்கு வந்து 150, 200. அப்புறம் இன்னும் தெரிஞ்ச கஸ்டமருக்கு 150. எங்களுக்குலாம் சேஃப்டி ஸ்டிச்சஸ் ஃப்ரீ. நான் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஜாரில் தான் இருக்கேன். செம்ம க்ரௌடு, அதனால் நான் பேசுகிறது கூட கிளியராக கேட்காது.
நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பின்னாடி போய் ஒளிஞ்சு நிற்கிறான். பட் என் கேமரா ஃபோக்கஸ் ஃபுல்லாக அவன் மேலே தான் இருக்குது. இன்னொருத்த எங்கே போனானே தெரியல. வண்டி நிறுத்த போகிறேன்னு சொல்லிட்டு போனான். பட் இன்னும் ஆளை காணோம். அவன் வர வரைக்கும் இந்த கப்பு இருக்குமான்னு தெரியல. அவன் ஃபஸ்ட்டு காலி பண்ணிடுவோம். அவன் வந்துட்டு அடுத்த பேட்ச் சாப்பிட வேண்டியதான். சண்டே டைம்லாம் வந்தால் செம்ம க்ரௌடு தாங்க. செம்ம க்ரௌடாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல. இதே தீபாவளி டைம்லாம் வந்தோன்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான், நிற்க கூட யாராக இருக்காது. கொடி போடுறா. இதான் இப்போதைக்கு செல்ஃபி. நெக்ஸ்ட் விலாக் இதோட செம்ம கண்டென்ட்டோட வரேன். பாய்.